ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சத்தான, சுவையான, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை தண்ணி சாறு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் மட்டும் இல்லைங்க, முருங்கை மரத்தில் இருக்க எல்லா பொருள்லேயும் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் முக்கியமானது முருங்கைக்கீரையோட தண்டும். அந்த கீரையை உருவிட்டு தண்டை தூக்கி போட்டுறாதீங்க. அதில் ஒரு சூப்பரான ரெசிபி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சட்டியில் 2லேருந்து 3 கப் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதி வந்ததும் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் கொதி விடணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெங்காய தக்காளியை வேக வைக்கணும். கொதி வர்றதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்க மிளகு, ஜீரகம், பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். கீரையை நம்ம கடைசியாக தான் சேர்க்குறோம். ஏன்னா கீரையை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும், கசப்பு தன்மை எடுத்துக்கும். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நசுக்கி வச்சுருக்க பூண்டு, ஜீரகம், மிளகு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விடணும். அதாவது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. வாரத்தில் 3லேருந்து 4 முறை இந்த சூப்பை குடிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான, சுவையான ஒரு முருங்கைக்கீரை சூப்பை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரையை டைரெக்டாக சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்லாம். இதுலேயும் எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.